நண்பன், கணவன் மனைவி, சொந்தங்கள்னு எந்த உறவா இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகள் இல்லாம இருக்கவே இருக்காது. அப்படி வரும்போது, நான் சொல்றதுதான் சரின்னு எதிர்ல இருக்கிறவங்கள ஒத்துக்க வைக்க தான் நாம எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். இது விவாதத்துல ஆரம்பிச்சு சண்டையில போய் முடியும். அடுத்த தடவை அப்படி ஒரு கருத்து வேறுபாடு வந்ததுன்னா, இந்த கதையில சொல்ற டெக்னிக்க முயற்சி பண்ணி பாருங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இது தமிழக நாடோடி கதை ஒன்றை மையமாக கொண்டு எழுதப்பட்ட கதை. முன்னொரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல மைதிலின்னு ஒரு இளம் பெண் வாழ்ந்துட்டு வந்தா. அவளுக்கு பெற்றோர்கள் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவ பாட்டி தான் அவளை வளர்த்து வந்தாங்க. அவளுக்கு உடன் பிறந்தவங்களோ இல்ல பெருசா சொந்த பந்தங்களோ கிடையாது. எப்பவுமே துருதுருன்னு இருக்கிற மைதிலிக்கு ஒரு சுபாவம் இருந்தது. மனசுல பட்டத ஒளிவு மறைவு இல்லாம பட்டு பட்டுன்னு சொல்லிடுவா. பல நேரங்கள்ல இந்த சுபாவமே அவளுக்கு சிக்கலா போய் முடிஞ்சிருக்கு. ஒரு நாள் அப்படித்தான் அவ கல்லூரியில இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சோகமா தன் அறையில உட்கார்ந்துகிட்டு இருந்தா. இத பார்த்து அவளுடைய பாட்டி என்ன ஏதுன்னு விசாரிக்க ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. அன்னைக்கே அவளுடைய நெருங்கிய தோழி கூட ஏதோ ஒரு பிரச்சனை. இவ ஒண்ணு சொல்ல அவ ஒண்ணு சொல்லன்னு 2 பேருக்கும் சண்டை. அவ்வளவுதான் விஷயம். அந்த விஷயத்துல தன் தோழி பண்ணது தப்பு, தான் சொன்னதுதான் சரி அப்படின்னு மைதிலி ரொம்ப உறுதியா இருந்தா. சின்ன வயசுல இருந்தே மைதிலிக்கு பாட்டி கதை சொல்லுவாங்க. அன்னைக்கும் அவளுக்கு வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க பாட்டி. முன்னொரு காலத்துல மகேந்திரபுரம்னு ஒரு பசுமையான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல 5 நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே கண் பார்வை தெரியாது. அந்த ஊர்ல வருஷா வருஷம் கோவில் திருவிழா ரொம்ப விமர்சையா நடக்கும். திருவிழாவுல சாமிய யானை மேல உட்கார வச்சுதான் ஊர்வலமா கூட்டிட்டு வருவாங்க. அந்த ஊர்ல யானை இல்லாததுனால வெளியூர்ல இருந்து தான் யானைய வர வைப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் யானை வரும்போதெல்லாம் அந்த ஊர் மக்கள் கோவில் யானைய பத்தி ரொம்ப விமர்சையா பேசிக்குவாங்க. அத பாக்குறதுக்கே பெரிய கூட்டம் கூடும். இவங்க இப்படி பேசுறதையெல்லாம் கேட்கும்போது இந்த பார்வையற்ற நண்பர்களுக்கு யானை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு முறையாவது அந்த பிரம்மாண்டமான மிருகத்தை தொட்டு உணரணும்னு ஏக்கமா இருக்கும். அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நாள் அந்த சந்தர்ப்பமும் பாச்சுது. அந்த வருஷம் கோவில் திருவிழாக்காக முந்தின நாளே யானைய கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இத கேள்விப்பட்ட இவங்க 5 பேரும் அந்த விலங்கை தொட்டு பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா கிளம்பி போனாங்க. கோவிலுக்கு வந்தவங்க ஒவ்வொருத்தரா உள்ள போய் அந்த யானைய தொட்டு பார்த்து அதை பத்தி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, முதலாவதா முகிலன்கிற ஒருத்தர் உள்ள போயிட்டு வந்தாரு. பார்த்துட்டு வந்தவரு தன் நண்பர்கள் கிட்ட, இந்த யானை ஒரு சுவர் மாதிரிடா, சொர சொரான்ட்டு நல்லா அகன்று இருக்கும் அப்படின்னு தான் உணர்ந்தத பகிர்ந்துக்கிறாரு. இப்போ 2ஆவதா ஒருத்தர் போறாரு. உள்ள போயிட்டு வந்தவருடைய முகமே சரியில்லை. வெளியில வந்ததும் முதலாவது ஆளை பார்த்து, டே, நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த மிருகம் ஒரு ஈட்டி மாதிரி கூர்மையாவும் மென்மையாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்லடா, அது சொர சொரப்பா தான் இருக்கும் அப்படின்னு முதலாவது ஆள் சொல்ல, இவங்க 2 பேருக்கு இடையிலையும் வாக்குவாதம் ஏற்படுது. இத கேட்ட 3ஆவது நபர், 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவரு வெளியில வந்ததும், டேய், நீங்க 2 பேரு சொல்ற மாதிரியும் இல்ல. யானை பாம்பு மாதிரி நீளமாவும் நல்லா வளைஞ்சு கொடுக்கிற தன்மை கொண்டதாகவும் இருக்கு. சுவராமா மென்மையாமா அப்படின்னு சொன்னாரு. இப்போ 2 பேருக்கு நடுவுல நடந்துகிட்டு இருந்த வாக்குவாதம் 3 பேத்துக்குள்ளயும் வந்துருச்சு. இத பார்த்த மீத இருந்த 2 பேரு சும்மா இருப்பாங்களா? அவங்களும் தனித்தனியா உள்ள போய் யானைய தொட்டு பார்த்துட்டு வரலான்னு போனாங்க. 4ஆவது ஆள் வந்ததும், யானை அது ரொம்ப வலிமையான உயிரினம், அது மரம் மாதிரி நீண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 5ஆவது ஆளோ, போங்கடா போங்கடா லூசு பசங்களா, இந்த விலங்கு ஒரு விசிறி மாதிரி நல்லா பறந்து விரிஞ்சு இருக்கும், அதுவும் இல்லாம அது ஒரு இடத்துலயே நிக்காது, அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றான்.
ஒருத்தர் மரம் மாதிரிங்கிறாரு, ஒருத்தர் சுவர் மாரிங்கிறாரு, ஒருத்தர் பாம்பு மாரிங்கிறாரு, ஒருத்தர் மென்மையா இருக்குங்கிறாரு. இப்படி மாத்தி மாத்தி சொல்லி சொல்லி அவங்களுக்குள்ள நடந்த வாக்குவாதம் கைகலப்பாவே மாறிடுச்சு. இவங்க இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறத பார்த்த சுத்தி இருந்த கிராம மக்களுக்கு எதுக்கு இவங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னே தெரியல. இவங்கள விலக்கி விட்டு எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. அதனால இவங்க 5 பேத்தையும் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவரும் இவங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா விசாரிக்க, எல்லாரும் அவங்க பக்கத்து நியாயத்த, அவங்க பார்த்த விஷயத்த சொல்றாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பஞ்சாயத்து தலைவர், நான் விசாரிச்ச வரைக்கும் இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா இவங்க 5 பேருமே யானைய போய் தொட்டு பார்த்த மாதிரி தெரியல. வேற எதையோ தொட்டுட்டு வந்து அதுதான் யானைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க யானையத்தான் தொட்டு பார்த்தாங்களான்னு யாராவது பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்க, கூட்டத்துல இருந்த எல்லாருமே என்ன நடந்தது? அவங்க எத போய் தொட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பஞ்சாயத்து தலைவர், ம் கண்டிப்பா இது முழுக்க முழுக்க தவறான புரிதலின் அடிப்படையில உருவான குழப்பம்தான். இவங்க யானைய தொடாம வேற எதையோ தொட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த வழக்குல இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. மக்களும் கலைஞ்சு போயிட்டாங்க. ஆனா இந்த முடிவ அந்த 5 பேராலையும் ஏத்துக்க முடியல. அவங்க சொல்ற மாதிரிதான் யானை இருக்கு அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை எல்லாத்தையும் அந்த கூட்டத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முதியவர் திடீர்னு முன்னாடி வந்து, நீங்க எல்லாரும் சொல்றது சரிதான். நீங்க சொல்ற மாதிரிதான் யானை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே 5 பேரும் அப்படியே அமைதியா நின்னுட்டாங்க. அது எப்படி? நான் ஒரு மாதிரி சொல்றேன், அவன் ஒரு மாதிரி சொல்றான். எப்படி நாங்க எல்லாருமே சரியா இருக்க முடியும்? அப்படின்னு அவங்க கேட்க, இவங்க 5 பேரையும் நேரா கோவில் யானை இருக்கிற பக்கம் கூட்டிட்டு போனாரு முதியவர். அங்க ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு போய் அந்த யானையுடைய ஒவ்வொரு பாகங்களையும் சுத்தி சுத்தி தொட்டு உணர வைக்கிறாரு. அதை தொட்டு பார்க்கும்போதுதான் அவங்க முதல்ல உணர்ந்த அடையாளங்கள் இருக்கிறதையும், தன் நண்பர்கள் சொன்ன அடையாளங்கள் இருக்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. கடைசியா அந்த யானையுடைய பிளறல் சத்தத்தையும் கேக்குறாங்க. அப்பதான் அந்த முதியவர் சொன்னாரு, இந்த யானைக்கு நிறைய பாகங்கள் உண்டு. முதலாவது போனவர் அந்த யானையுடைய வயிற்று பகுதி மேல் புறத்தை தொட்டு பார்த்திருக்காரு. அதனால அது சுவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. 2ஆமவர் அந்த யானையுடைய தந்தத்தை தொட்டு இருக்காரு. அதனாலதான் அது மென்மையா வளவளன்னு இருக்குன்னு சொன்னாரு. 3ஆமவர் யானையுடைய தும்பிக்கைய தொட்டிருக்காரு. அதனால அது பாம்பு மாதிரி நீளமா இருக்குன்னு சொன்னாரு. 4ஆமவர் கொஞ்சம் குட்டையா இருந்ததுனால நேரா காலை போய் தொட்டிருக்காரு. அதனால அது மரம் மாதிரி வலுவா இருக்கிறதாகவும், 5ஆமவர் உயரமா இருக்கிறதுனால காதுகளை தொட்டு பார்த்துட்டு அது விசிறி மாதிரி பறந்து அசையக்கூடிய தன்மை இருக்கிறதாகவும் சொன்னாரு. அதே மாதிரிதான் பஞ்சாயத்து தலைவரும் அவருடைய புரிதலுக்கு ஏத்த மாதிரி அவருடைய கருத்தை சொன்னாரு. இதுல நீங்க எல்லாரும் சொன்னதும் சரிதான். ஆனா நீங்க எல்லாருமே பொதுவா பண்ண தவறு என்ன தெரியுமா? உங்க கூட இருந்தவங்க சொன்ன கருத்துக்களை காது கொடுத்து கேட்காம, அவங்க சொல்ற விஷயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற பொறுமை இல்லாம, நீங்க சொல்றதுதான் சரி, மத்தவங்க சொல்றது எல்லாம் தப்பு அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்ததுதான். அப்படின்னு அந்த முதியவர் சொன்ன போதுதான் 5 பேரும் அவங்க நண்பர்கள் சொன்ன கருத்துக்களையும் அவங்க அனுபவத்தையும் சேர்த்து பார்க்கும்போது யானையுடைய மொத்த உருவமும் அவங்க கண்ணு முன்னாடி வந்தது. இந்த கதைய சொல்லி முடிச்ச பாட்டி, மைதிலி கண்ணா, எப்படி அந்த 5 பேரும் யானையுடைய 5 வேற வேற பாகங்களை தொட்டு பார்த்து வேற வேற கோணங்கள்ல புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அதே மாதிரிதான் நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையையும் கையாள்றோம். ஒரு விஷயத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்துட்டு முடிவுக்கு வந்துடுறோம். இதுல நமக்கு தெரியாத இன்னொரு பக்கமும் இருக்குங்கிறத கவனிக்க தவறிடுறோம். இதனாலேயே தான் மத்தவங்க கூட நமக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுது. இந்த மாதிரி சமயத்துல தன் கருத்து தான் சரின்னு பிடிவாதம் பிடிக்காம எதிரில இருக்கிறவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் நாம யோசிச்சு பார்த்தோம்னா முழு உண்மையும் புலப்படும். உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாட்டால உருவாகிற விரிசல்களையும் தவிர்க்க முடியும் அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. நீங்களும் அடுத்த முறை
ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்படும் போது யானைய மட்டும் நினைச்சு பாருங்க. நீங்க பார்த்தது யானையுடைய தந்தமா இருக்கலாம். உங்க கூட இருக்கிறவங்க பார்க்கறது யானையுடைய காலா இருக்கலாம். ஆனா 2 பேரும் பார்க்கறதும் யானையத்தான். இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.